என்னோடய பேர் ராஜன். அப்பா பேர் ரத்தின்ராஜ். அவங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் நெஞ்சுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோகிராம் பண்ணியிருந்தோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த 78 ஏஜ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே பண்ணும்போது ஹெல்த்து ரொம்ப பாதிக்கும். 3 மந்த்ஸ் நம்ம ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிங்கிறக்காக நாங்கள் அதை வேண்டான்னோம். அப்போ இன்னொருத்தங்க மூலமாக டாக்டர் பிளெஸ்ஸிங் அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அவங்க அங்கே வர சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட ரிப்போர்ட் எல்லாமே கொண்டு கொடுத்துருந்தோம். சிடி ஆஞ்சியோகிராம் பண்ண சிடி எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதை பற்றி நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பைபாஸ் பண்ணால் என்னென்ன ஃபால்ட் பிரச்சனைகள் இருக்குது, ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணுறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே சரியாக சொன்னாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அதோடையும் டீட்டெயிலாக சொன்னாங்க. எவ்வளோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ ஒன்றுக்கும் என்னென்ன ரேட் வருது, அதனால இவ்வளோ காஸ்ட்லியாக வருது, அங்கெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னாங்க. சரி ஓகே, நாங்களும் உடனே ஓகே சொல்லி ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லபடியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்ட் என்னென்னா கால்சியம் அதில் ஃபார்ம் ஆகிருந்து, அதனால தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான இதாக இருந்தது. அப்போ சீனியர் டாக்டர்கிட்ட அவங்க பண்ண மாட்டேன், சீனியர் டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க கேர் ஆஃபில் கிளியராக நல்லபடியாக கால்சியம் 3 பிளாக் இருந்து 1 எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. மெடிட்ரீனியா ஹாஸ்பிட்டல் டீம் அவ்வளோ இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.